ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மகாராஜா. மகாராஜா படம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சர் தான் சொல்லுவேன். ஏன்னா, அவ்வளோ டீட்டெயிலிங்கா அந்த படம் ஃபுல்லா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சூப்பரா எழுதியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜாவோட டீகோடிங் தான் பார்க்க போறோம். இந்த படம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட சீன்ஸ்லேருந்து ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்காம இருக்கவங்க கண்டிப்பா இந்த இத வந்து பார்க்காதீங்க. பட் யாராவது பார்த்துட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த படத்த பார்த்தவங்க வந்து இந்த வீடியோவ பார்க்கலான்னே சொல்லுவேன். ஸோ சின்ன நெறைய ஸ்பாய்லர்ஸ்லாம் இந்த படத்த பத்தி நாங்க பேச போறோம். அதனால கொஞ்சம் படம் பார்க்காம இருக்கவங்க பார்க்க வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மொத சீன்ல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே வந்து குரங்கு பொம்மைய எடுத்து வந்து நம்மளோட விஜய் சேதுபதி அவங்க பொண்ணுகிட்ட காட்டுற மாரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டரோட முன்னாடி படம் இருக்கும் பார்த்தீங்களா, குரங்கு பொம்மைன்னு. அந்த படத்தோட ரெஃபரன்ஸ ஃபர்ஸ்ட்லேயே வந்து வச்சிருப்பாருன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா பொண்ணு ஸ்டாச்சு. ஒரு கடையில அம்மா பொண்ணு ஸ்டாச்சு வந்து நம்ம விஜய் சேதுபதி வாங்குவாரு. அது வாங்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு எதிர்த்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா பொண்ணு வந்து லாரியில ஆக்சிடென்ட் ஆகுற மாரி காட்டுவாங்க. அப்போ அந்த ஸ்டாச்சு வந்து கீழ உடையும். உடையும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாவோட ஃபேஸ் மட்டும் தான் உடையும் தவிர்த்து அந்த குழந்தை ஃபேஸ் அப்படியே இருக்கும். இதிலேயே நம்ம புரிஞ்சுக்குவோம் அந்த குழந்தை உயிரோட இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா முன்னாடியே சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்னேக் மெட்டஃபர் அப்படிங்கிற ஒரு சின்ன திங் தான். ஸ்னேக் வந்து எப்படி அவங்க வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடம் வந்து சுத்தி ஒரு ஃபார்ம் ஹவுஸ். சுத்தி நிறைய ஃபார்ம்லாம் இருக்கு. நடுவாப்புல ஒரு வீடு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பு உள்ள வந்துச்சு. எதுக்குடா பாம்பு உள்ள வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெட்ட விஷயத்துக்கான ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மாரி நான் ஒரு இதில படிச்சேன். இந்த இதில பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து அந்த வீட்ல படுத்து விழுந்திருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து டஸ்ட்பின் காணா போச்சுன்னு தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தருவாரு. பட் ஆனா அது மட்டும் காணா போகல. அங்க யாரோ வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் ரெஃபரன்ஸா வந்து ஸ்னேக்க வந்து காட்டியிருப்பாங்கன்னு சொல்லுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஜய் சேதுபதியோட ஸ்ட்ரென்த்துக்கான ஒரு ரெஃபரன்ஸ் சீன். இது அவர் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இருப்பாரு, அதே மாரி அவர் எவ்வளோ அடமண்ட் அப்படிங்கிறத ஸ்கூல்ல ஒரு சீன்லேயே ரெஃபரன்ஸா வந்து வச்சிருப்பாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல சூப்பரா கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஸ்கூல்ல வந்து ஒரு சீன்ல எனக்கு அது என் பொண்ணுகிட்ட சாரி கேளுங்க சார், சாரி கேளுங்க சார்ன்னு ஒரு கம்பிய பிடிச்சு நிப்பாரு. அந்த கம்பியே உடையிற மாரி காட்டியிருப்பாங்க. அப்பயே தெரிஞ்சுச்சு விஜய் சேதுபதி ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஆளுன்னு. அத அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்லயும் திருப்பி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு திருக்குறள் வந்து அழகா எழுதியிருப்பாங்க. இந்த படத்தோட ஃபுல் மீனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருக்குறள்லயே வரும். ஒழுக்கமா இருக்கவன் தான் விஜய் சேதுபதி அப்படிங்கிறதுக்காக அந்த குறளுக்கு பின்னாடி விஜய் சேதுபதி உட்கார்ற மாரி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதியோட ஒரு கேரக்டர் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து விஜய் சேதுபதியோட பொண்ணு. அவங்க எவ்வளோ ஒரு ரொம்ப நல்லவங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஒரு உண்மையானவங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் சீன் வந்து ஷூ சீனா வச்சிருப்பாங்க. ஷூ சீன் வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து அவங்களோட ஷூவ எடுத்துட்டு போயிருப்பாங்க. என்கிட்ட நீ ஏன் கேட்காம எடுத்த? நீ எடுத்தது தப்பு இல்ல. என்கிட்ட கேட்காம எடுத்தது தான் தப்பு. அதுக்கு ஒரு சாரி சொல்லு அப்படிங்கிற மாரி நார்மலா கேட்டிருப்பாங்க. இதிலேயே தெரியுது ஜோதி வந்து எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது. ஆனா இந்த படத்தோட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நான் லீனியர் ஸ்டோரியா எடுத்தது தான். லீனியர் ஸ்டோரியா எடுத்திருந்தா இந்த ஒன் லைனே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அப்பா, அம்மா, பொண்ணு வாழ்றாங்க. அதில அவங்க பொண்ண வந்து ஒருத்தர் ரேப் பண்ணிட்டாங்க. எண்ட்ல பார்த்தா அது வில்லனோட பொண்ணு அப்படிங்கிறது தான் ஒன் லைன். அது ஆனா ரொம்ப நான் லீனியரா ரொம்ப அழகாவே இந்த படத்தில சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அனுராம் காஷ்யப்போட சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கண்டே பிடிக்க முடியல. டிஃபரன்ஸே தெரில அப்படிம்பாங்க. ஆனா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைரக்டர் ரொம்ப டீட்டெயிலா தான் எழுதியிருப்பாரு. அவர் வந்து ஒரு சலூனுக்குள்ள நம்ம விஜய் சேதுபதி சலூன்ல முடி வெட்ட வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் பேப்பர்ல 2009ன்னு எழுதியிருப்பாங்க. இப்போ நடக்கிற வருஷம் 2023. அத அழகா கனெக்ட் பண்ணி ஜோதியோட ஏஜ் முதற்கொண்டு ஃபுல் அண்ட் டீட்டெயிலாவே நல்லாவே அந்த படத்தில கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிங்கம் புலியோட நேமு. சிங்கம் புலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ரொம்ப கெட்டவன், ரொம்ப ரூத்தான ஆளு. ஆனா அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சிவம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, முனிஷ்காந்த். முனிஷ்காந்த் நல்லா ஜெயஜென்டிக்கா பல்கா இருக்காரு. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை. அதே மாரி நம்மளோட போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு திருட்டு பையன் வருவான். அந்த திருட்டு பையனுக்கு பேர் வந்து போலீஸு. இந்த மாரி நேம்ல வந்து ரொம்ப யூனிக்கா ஒரு யோசிச்சிருப்பாருன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்ட்ராஸ்ட்டா டிஃப்ரெண்ட்டா இருக்கணும். நல்லவனுக்கு கெட்டவன் பேர் இருக்கணும், கெட்டவனுக்கு நல்லவன் பேர் இருக்கணும் அப்படிங்கிற மாரியும், அதே மாரி நிறைய காமெடி எலமெண்ட்ஸும் வந்து நேம்லயே நம்ம சொல்லலாங்கிறதுக்கு அந்த டீட்டெயிலிங்க டைரக்டர் ரொம்ப சூப்பராவே பண்ணியிருப்பாருன்னு சொல்லுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட படத்துல நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து ஜோதி கூட கேம்ப்ல இருக்க மாரி காட்டுவாங்க. கேம்ப்ல இருக்க மாரி காட்டும்பொழுது, வாட்ஸ்அப்ல வந்து சேட்ல காட்டுவாங்க. அந்த சேட்ல டுடேங்கிற மெசேஜ் இருக்காது, எஸ்டர்டேங்கிற மெசேஜ் இருக்காது. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா, 3 டேஸ் பழைய மெசேஜ் அப்படிங்கிறத அட்லீஸ்ட் அந்த வாட்ஸ்அப்போட மெசேஜ்ன்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிற மாரி தான் வந்து டைரக்டர் டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதில முக்கியமான ஒரு விஷயத்தையும் கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து அந்த ஃபைனல் கிளைமாக்ஸ் சீன் ரொம்ப பிடிக்கும். வில்லன் வந்து அவங்க பொண்ணுக்காக தான் காசு சம்பாரிப்பாரு. அந்த பொண்ணுக்காக காசு சம்பாரிக்கும்பொழுது, அந்த
பொண்ணுக்கு ஒரு செயின் வாங்கிட்டு தரும்னு நினைப்பாரு தவிர்த்து அந்த செயினை அந்த பொண்ணுக்காக வாங்கினாலும் அவருக்கு அந்த பொண்ணோட கழுத்தில் அந்த செயினை போடுற பாக்கியம் கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது சொல்லுவேன். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஒரு கெட்டது பண்ணுறீங்க, அந்த கெட்டது தான் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலிங்க அந்த பொண்ணோட செயின் மூலியமாகவே அந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே நம்ம டேரக்டர் கனெக்ட் பண்ணியிருப்பான்னு சொல்லுவேன். அண்ட் லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீனில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்பார். சொல்லுடா சொல்லுடா கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அனுராக் கஷ்யப் வந்து ஒருத்தர் வீட்டில் திருடும் போது அவங்க இதே மாதிரி கேட்பாங்க, என் பொண்ணை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறத. அதே மாதிரி அனுராக் கஷ்யப் வந்து விஜய் சேதுபதிட்ட கெஞ்சுற மாதிரி லாஸ்ட் சீனில் காட்டியிருப்பார். இது எல்லாமே ரொம்ப கேரக்டர் டீட்டெயிலிங் நோட் பண்ணி நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக எழுதியிருப்பார். அண்ட் லாஸ்ட்டில் ஒரு சீன் வந்து காட்டியிருப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலேருந்து கீழே குதித்து விழுகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அனுராக் கஷ்யப்பே விழுந்து சாகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா அவர் விழுந்து செத்துருவார். அவரோட ரத்தம் வந்து அந்த பொண்ணோட கால் பாதத்தில் போய் நனைகிற மாதிரி காட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட பொண்ணு தான் அப்படிங்கிற ஒரு சின்ன ரெஃபரன்ஸாகவும் இருக்கும். அதே மாதிரி டோட்டலோட ஸ்டோரியுமே வந்து ரொம்ப அழகாகவே காட்டியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ தான் வந்து அனுராக் கஷ்யப் வந்து கெட்டவனாக இருந்தாலும் ஒரு பொண்ணையும் வந்து தப்பாக பண்ண மாட்டார். ஆனால் தப்பு பண்ணுறவங்களுக்கு உடந்தையாக இருக்காங்களும் தப்பானவங்க தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் காட்டியிருப்பாங்கன்னு சொல்லுவேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நட்டியோட சீனில் வந்து பார்த்திங்கன்னா நட்டி வந்து எவ்வளோ ஒரு ரூத் அண்ட் ராவான போலீஸ் எவ்வளோ கெட்டவன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெஃபரன்ஸ் சீனை வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்போ நல்லவர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சின்ன ஒரு மைண்ட் செட் வரும் பார்த்திங்கன்னா. அதில் வந்து அவர் ஒரு டஸ்ட்பின் வந்து பேசிகிட்டு இருப்பார் நம்மளோட இவர் கூட நல்ல சிவத்து கூட. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் பின்னாடி அவங்க ஒய்ஃபும் அதே மாதிரி அவங்க பொண்ணும் பைக்கில் வருவாங்க. அப்போ நமக்கு தோணுச்சு நட்டிக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படிங்கிறது. அதை வந்து லாஸ்ட்டில் நட்டி நல்லவனாக மாறும்பொழுது டேரக்டர் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணிப்பாரு. நம்ம பொண்ணுக்கு ஒன்றா நீ விட்டுருவியாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்ல நட்டி கேட்கும் பொழுது இதுக்கு சின்ன ரெஃபரன்ஸ் சீனாக வந்து அதை டீட்டெயிலாக ரொம்ப சூப்பராக நம்ம டேரக்டர் எழுதியிருப்பார். அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரோட முக்கியத்துவத்தை அந்த கேரக்டர் எப்படிலாம் யோசிப்பான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிவத்தோட கேரக்டர் சொல்லுவேன். நல்ல சிவம் வந்து டஸ்ட்பின் வாங்கிட்டு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்பினை தொட்டு பாருங்கள் சார், வயசு புள்ள கண்ணை மாதிரி சும்மா வலுவலுன்னு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அவரோட பெர்வர்ட்னஸ் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்குன்னு சொல்லுவேன். அதே மாதிரி சிங்கம் புலி தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கையில் அந்த நியூ டஸ்ட்பினை உடைப்பார். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே தான் வந்து அந்த பொண்ணோட சீனுமே அவர் தான் அந்த பொண்ணை கெடுத்திருப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு புது பொண்ணை அவர் கெடுத்தாருங்கிற மாதிரி இந்த புது டஸ்ட்பினை அவர் உடைக்கிறாருங்கிறத ரொம்ப அழகாக லிங்க் பண்ணி இந்த க்ரைமோட எழுதியிருப்பாங்கன்னு சொல்லுவேன் நம்மளோட டேரக்டர். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் ரொம்ப டீட்டெயிலாக வந்து டேரக்டர் நிறைய விஷயங்கள்லாம் எழுதியிருந்தானே சொல்லுவேன். இந்த படத்தை அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 டிராஃப்ட் வந்து எழுதினார் சொல்லியிருந்தார். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மொதல் டிராஃப்டில் ஒரு லீனியராக தான் எழுதியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறமா எழுத தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நான் லீனியர் ஸ்டோரியை ரொம்ப அழகாக வந்து நம்மளோட டேரக்டர் நித்திலன் சுவாமிநாதன் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் சொல்லுவேன். இவ்வளோ தான் இவர் பண்ணியிருந்தாலுமே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர்லேயே ஹிண்ட் கொடுத்துருப்பார் சொல்லுவேன். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு போஸ்டர் லுக் ஒன்று வந்து விட்டுருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 2 சைட்ஸ் வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு விஜய் சேதுபதி ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கழுகு பறக்கிற மாதிரி அவர் கழுகோட ரெஃபரன்ஸுங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அனுராக் கஷ்யப் இருப்பார். அந்த அனுராக் கஷ்யப் ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஓனாய் இருக்கும். அவர் ஓனாய் மாதிரி ஒரு மனிதர் அப்படிங்கிறத வந்து 2 கேரக்டரையுமே வந்து பார்த்திங்கன்னா அனிமலோட கனெக்ட் பண்ணியிருப்பான்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக அந்த படத்தில் அந்த போஸ்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைலாக் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி நீ என்ன செய்கிறியோ அதுதான் உனக்கு திருப்பி நடக்கும் அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில் அந்த கதை ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த போஸ்டரில் சொன்ன வார்த்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை ஃபுல்லாக அவர் டெவலப்புமே பண்ணியிருப்பார் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ என்ன செய்யறியோ அதுதான் உனக்கு திருப்பி நடக்குங்கிற சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் கூட. இந்த படத்தில் இருக்க ஒன்லைனை அழகாக வந்து அவர் பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த போஸ்டர்லேயே சொன்னது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாகவே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். பட் நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மொதல் டிராஃப்ட்லேயே ஒரு படத்தை ஒத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 to 4 டிராஃப்ட்ஸ் எழுத ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக நான் லீனியராக சொல்ல ட்ரை பண்ணுங்கள். என்ன ஒரு கதையாக இருந்தாலும் அதை டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு அவுட்கம் வருங்கிறதுக்கு நம்மளோட நித்திலன் சுவாமிநாதன் நம்ம எல்லாத்தையும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கார். அண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மகாராஜா பற்றின எல்லா விஷயங்களுமே வந்து நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி அந்த படத்தில் நீங்கள் டீகோட் பண்ண சின்ன சின்ன சீன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு டீகோடிங் மூவியில் சந்திக்கிறேன். ஆண்டில் அண்ட் பாய் ஃப்ரம் நான் உங்கள் ஆர்ஜே சபரி சிவா. பாய்.